விளைவுதான் நாளடைவில் டிப்ரெஷனா, ஆங்ஸைட்டியா, ஒரு ஃபியரா, ஒரு விதமான மன பிரச்சனையா மாறி அதே ஒரு ஆரோக்கிய பிரச்சனையா மாறுது. அதனால தான் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய இன்னர் மைண்டை எப்பவுமே எதையும் டீப்பா எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிறது. அப்போ டீப்பா எடுத்துட்டு போகிறதுன்னா உன்னை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறது. ஒரு கவலைனா கவலையை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறது. ஒரு துக்கம்னா துக்கத்தை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பிரச்சனைனா பிரச்சனையிலேயே டீப்பாக திங்க் பண்ணுறது. ஸோ இந்த ஒவ்வொரு கோபம்னா அந்த கோபத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சிட்ருக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு விதமான மனதுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். ஸோ அது சாதாரண அழகான பூ. அந்த பூவை போட்டு ரொம்ப கசக்கி புழிஞ்சிங்கன்னா அந்த பூ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுதான் அந்த ஆள் மனது, மனம். ஸோ அந்த மனதை போட்டு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண அது உடலுக்கு பிரச்சனை கொண்டு வந்துடும். அது பிபியாக மாறும், பிளட் சுகராக மாறும், அது குரோனிக் டிசீசஸாக மாறும். ஸோ இது எல்லாமே ஒரு வியாதிகள் உங்களுடைய உடல் நலத்துக்கும் உள்ளம் நலத்துக்கும் மிகப்பெரிய கெடுதலை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதனால தான் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல மனசுக்குள்ள இந்த கோபங்கள், கவலைகள், துக்கங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு போகக்கூடாது. அதுக்கு இந்த உடல் என்ன செய்யணும்னா, வாழ்க்கையில் எது கிடைத்ததோ அதை வைத்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துருங்க. கிடைக்காத ஒன்றதுக்காக நீங்கள் கோபமோ கவலையோ எதுவுமே பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை நினச்சி சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய என்வால்மெண்ட்டை எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட, நேர்மறை எண்ணத்தோட, ஹாப்பினஸோட சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அது எந்த நிலையிலையும் முடியும். ஏன்னா எதுவுமே அளவுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷனும் அளவுக்கு அதிகமான ஒரு கம்பேரிசனும், நான் பெரிய ஆளாகணும் அப்படி பிளான் பண்ணு இப்படி பிளான் பண்ணணுன்னு நினைக்கிறதுனால வர்றது தான். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறு எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு ரொம்ப பெருசாக எமோஷன்ஸை காமிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் எமோஷன் காமிச்சாலும் காமிக்கலினாலும் அந்த ஈவெண்ட்ஸு நடக்கத்தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் கோபப்படுறதுனாலையோ அழுகிறதுனாலையோ அல்லது ரொம்ப துக்கத்தில் இருக்கிறதுனாலையோ ரொம்ப அந்த மைண்டை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ண உங்கள்